வணக்கம் நண்பர்களே. கும்பலாங்கி கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அழகான கிராமத்தோட பேருங்க. இந்த கிராமத்தில் அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்திற்கும் அவதார் படத்துக்குமே தொடர்பு இருக்கு அப்படிதாங்க சொல்லணும். அப்படி என்னங்க தொடர்பு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி அதில் கொடுங்க. ஏன்னா நாங்கள் நிறைய டிராவல் கண்டென்ட்லாம் போடுறோங்க. இந்த 2026 நீங்கள் நிறைய பயணம் பண்ணணும்னு பிளான் இருக்கும். அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நிறைய டிராவல் கண்டென்ட்லாம் போடுறோம். அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்க, கொம்பலாங்கிக்கு வருவோம். கொச்சின்ல, அதாவது கேரள மாநிலம் கொச்சின்ல இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு 20 நிமிடம் பயணத்தில் வந்தால் இந்த கிராமத்தை அடைஞ்சிடலாங்க. இந்த கிராமத்தோட சிறப்பே இங்கே சுற்றி இருக்கிற தண்ணி தாங்க. அதாவது ஆறு கடலோடு போய் சேர்ற இடங்க. இந்த நன்னீர் வந்து கடலோடு சேர்ற இடங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பாக்டீரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பயோ லூமினன்சன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உயிர் ஒளிர்வு தமிழில் சொல்லணும் அப்படின்னா, அதாவது நம்ம ஊரில் சொல்லணும் அப்படின்னா மின்மணி பூச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை, அதாவது உயிர் உள்ளது, ஒளிர்வு இருக்குது. அதாவது இயற்கை தன்னை பாதுகாத்துறதுக்காக சில தகவல்கள் கொடுக்குது. அந்த மாதிரி தாவரங்களுக்கும் சில விலங்குகளுக்கும் சில பூச்சிகளுக்கும் அந்த இயற்கை அமைப்பு இருக்குது. அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த கும்பலாங்கியில் இருக்கக்கூடிய இந்த கடல், அதாவது இந்த நன்னீருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா மார்ச் மாசத்துல ஏப்ரல் மாசம் வரைக்கும் நைட்டு 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் அதாவது ஒளிர்வு தன்மையுடையது. அதாவது நம்ம இந்த அவதார் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா, கை வச்சா ப்ளூ கலரா மாறும். அந்த மாதிரி இந்த கிராமத்திலே இது நடக்குங்க. அதனால இந்த ஊர் ரொம்பவே ஃபேமஸுங்க. அதனால தான் இதை நினைவுபடுத்தும் விதமாக தாங்க கும்பலாங்கி நைட்ஸ்னு ஒரு மலையாள படமே வந்தது. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் இதில் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா அதை நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்காகவே வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய பயணிகள் இங்கே வருவாங்க. இந்த வருஷம் நீங்கள் மார்ச் டு ஏப்ரல் மறக்காமல் இந்த இடத்துக்கு பிளான் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், கும்பலாங்கிக்கு ஒரு முறையாக போயிட்டு வாங்க. ரொம்பவே ஒரு அழகான இடம். வாய்ப்பு